கடவுள் இப்படி ஒருத்தன்ட்ட உறவாடுவார். எல்லாரும் சேர்ந்து தூக்கி தூரம் வீசினா கூட அங்க கேட்ச் பிடிப்பாரு என் அப்பா. ஹல்லேலூயா. அங்க கேட்ச் பிடிப்பாரு எங்க அப்பா. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு போல, இங்கிருந்து தூக்கி வீசினாங்களா, அங்க போய் எங்க போய் விழுந்தானோ அப்படின்ட்டு இவங்க வாட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வரும், இவங்களுக்கு ஒரு கஷ்டம், இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை, எங்கடா போலான்னு போனா, எங்காச்சும் வழி இருக்குமான்ட்டு போனா, போன இடத்துல படி அளக்கிற ஆளே இவங்க தூக்கி போட்ட அந்த ஆள் தான். ஹல்லேலூயா. யோசேப்பா அப்படித்தானே பண்றாங்க. கூட இருக்கிற சகோதரர்களே எட்டி உதச்சு அடிச்சு புல்லு தூக்கி போட்டு வித்துட்டாங்க. வித்தவன் செத்தாண்டா அப்படின்ட்டு இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வருது, இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை, இவங்களுக்கு ஒரு கஷ்டம், இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. தேடி போறாங்க. எதை தேடி போறாங்க? வாழ்க்கையை தேடி போறாங்க. வாழ்க்கையில் ஏதாவது எனக்கு கிடைக்குமா, எனக்கு சாப்பாட்டுக்கு என் வாழ்க்கைக்கு ஏதாவது கிடைக்குமான்னு போற இடத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாட்டப்பா, ஐயா சாமி எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னா, அந்த ராஜா யாரு? இவங்க யாரை தள்ளி விட்டாங்களோ, யாரை மதிக்காம போனாங்களோ, யாரை கீழே தள்ளுனாங்களோ அவனே ராஜாவாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதாவது அடித்தவங்க கூட இருக்கிறவங்க உண்மையா இல்லாட்டியும் அழைத்தவர் உண்மையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்தவர் பாதுகாப்பார், அழைத்தவர் உங்களை அணைத்துக் கொள்வார்.